வணக்கம். வெல்கம் பேக் டூ தமிழ் இன்ஃபோபடி. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அசர்ஷன் அப்டிங்கிற டெஸ்ட் ஆட்டோமேஷன்ல இருக்கக்கூடிய, சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர் கான்செப்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்ல என்ன பார்த்தோம் அப்டின்னா, லொகேட்டர்ஸ் ஒரு ஒரு சைட்ல போயிட்டு அதனுடைய லொகேட்டர எப்டி நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம எப்படி வந்து அதுல ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்டிங்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்டின்னா, அது பார்த்துட்டு வாங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ வந்து இப்போ ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஒரு எலிமெண்ட் இப்போ இந்த நேம் அப்படிங்கிற எலிமெண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுல வந்து ஒரு விஷயத்த டைப் பண்றோம். அத கிளிக் பண்றோம். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் லொகேட்டர்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா டெஸ்ட் ஆட்டோமேஷன்ல இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் தேவையா? இல்ல அப்படிதானே? டெஸ்டிங் அப்படின்னாலே வேலிடேஷன். ஒரு விஷயம் கரெக்ட்டா நடக்குதா? எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து ஆக்சுவலா அந்த சைட்ல நடக்குதா? அந்த அப்ளிகேஷன்ல நடக்குதா? அப்படிங்கிறது தான் நம்ம டெஸ்டிங்ல பண்ணுவோம். மேனுவலா பண்ணாலும் அதுதான் நம்ம பண்ணுவோம். இதே விஷயத்த தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். அப்படிதானே? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செர்ச் ஃபங்ஷனாலிட்டி இருக்கு அப்படிதானே? இந்த செர்ச்ல நான் வந்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு செர்ச் பண்றேன். அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்? இந்த செர்ச் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இந்த அப்ளிகேஷன்ல இதுதான், இந்த ஃபீச்சர்ல இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா இருக்கு. இத நம்ம மேனுவலா டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது ஜின்னு நம்ம டைப் பண்ணி, இதுல கரெக்ட்டா நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதே விஷயத்த தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். அப்போ இந்த மாரியான வேலிடேஷன், இது நீ பண்ணா இ இது வருதா? இது கரெக்ட்டா அந்த சைட்ல விசிபிளா இருக்கா? இந்த மாரியான வேலிடேஷன்ஸ தான் நம்ம பண்றதுக்கான ஒரு வழிய தான் இந்த அசர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது ஸ்டாப்பா மாறணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல. அப்போ இந்த ஸ்டார்ட்ட கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அந்த அந்த எலிமெண்ட் வந்து ஸ்டாப்பா மாறுதா? ஸ்டாப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து அதுல விசிபிளா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் வேலிடேட் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் சைட் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இருக்கு. இதே மாரி ஆக்சுவல் சைட்லயுமே இந்த மாரி நெறைய வேலிடேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படிதானே? வேலிடேஷன் தான் இந்த அசர்ஷன் தான் கோர் கான்செப்ட்டே. அதனால வந்து இந்த இந்த வீடியோல வந்து எப்படி பேசிக்கா ஒரு அசர்ஷன்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் இருக்கு சைப்ரஸ்ல, ஆ என்னென்ன மாரியான கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாரியான விஷயங்கள நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்கலாம். வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்ஷனுடைய ஒரு ஒரு பேசிக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த எலிமெண்ட்ட லொகேட் பண்ணுவோம். கெட் குடுத்து. அந்த செலக்டர் கான்செப்ட்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா லொகேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷுட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்ஷன்க்கு நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் சைப்ரஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த லொகேட் பண்ணிட்டு, செலக்டர வச்சு லொகேட் பண்ணிட்டு, அந்த லொகேட்டர்ல இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் இதுக்குள்ள தான், அந்த ஷுட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிஷன் குடுப்போம். அது எந்தெந்த மாரியான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். இதுதான் பேசிக்கான சின்டாக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்ட லொகேட் பண்ணிட்டு, ஷுட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி, இந்த கண்டிஷன வந்து நம்ம வேலிடேட் பண்றோம். இந்த எலிமெண்ட்ல இந்த கண்டிஷன் இருக்குதா? பாஸ் ஆகுதா? ஃபெயில் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து அசர்ஷனுடைய சின்டாக்ஸ். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து 4 விதமான அசர்ஷன்ஸ் இந்த சைப்ரஸ்ல காமனா நம்ம பண்ணக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் அசர்ஷன்ஸ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து இந்த சைட்ல உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அத ஸ்கிரிப்ட்டா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்ட நான் விசிட் பண்றேன். இந்த சைட்ட நான் விசிட் பண்ணிட்டு, விசிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கரெக்ட்டா இந்த சைட்குள்ள தான் வந்திருக்கேனா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணணும். அப்ப நான் வந்து இந்த வந்ததுக்கு அப்புறமா, இந்த டெக்ஸ்ட் விசிபிளா இருக்குதா? இந்த சைட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளா இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம பண்றோம். வேலிடேட் பண்றோம். அப்படிதானே? அப்ப அது ஒரு அசர்ஷனா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாட்டு இந்த வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் அங்க இருக்குதா? அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அத ஒரு அசர்ஷனா வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஸ்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அது ஸ்டார்ட்டா மாறணும். அத ஒரு அசர்ஷனா வச்சுக்கலாம். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அது ஸ்டார்ட்டா மாறிடுச்சா? அத ஒரு அசர்ஷனா வைப்போம். இப்படி ஒவ்வொரு விதமான இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த செர்ச் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அசர்ஷனா வைப்போம். இங்க வந்து ஒரு விஷயத்த டைப் பண்றோம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா அது டைப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் அத ஒரு அசர்ஷனா வைப்போம். இது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் தான் மெயினா வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷனுடைய ஒரு
ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. ஓகே. நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போயிடலாம். வாங்க. சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரைப் பிளாக்குள்ள ஒரு இட் பிளாக் ஃபார் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள தான் நம்ம ஸ்கிரிப்ட்ட வந்து இப்போ பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்குற நேம்ஸ் தான். பட் நீங்க ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் பண்றப்போ, அந்த சினாரியோக்கு ஏத்த மாரி இந்த இட் பிளாக் நேம், ஸ்கிரைபோட இந்த நேம் இதெல்லாமே நீங்க குடுக்கணும். இப்போ வந்து இதுல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சைட்ட நான் விசிட் பண்ண போறேன். இந்த சைட்ட நான் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இந்த URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். cy.visit இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தோம். அதே தான் இங்க நான் குடுக்குறேன். cy.visit குடுத்து, அதுல இந்த சைட்டோட லிங்க்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரி, இப்ப நம்ம அந்த சைட்ட விசிட் பண்ணியாச்சு. விசிட் பண்ணதுக்கு அப்புறமா, நான் ஒரு விஷயத்த வேலிடேட் பண்ண போறேன். இந்த சைட் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா, கரெக்ட்டா இந்த எல்லாமே லோட் ஆயிடுச்சா? அப்படிங்கிறத இந்த சைட்குள்ள நம்ம ரீச் ஆயிட்டோமா? அப்படிங்கிறத வேலிடேட் பண்றதுக்கு, இந்த சைட்டோட டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நான் இந்த டெக்ஸ்ட்ட வச்சு வேலிடேட் பண்றேன். சைட்ட விசிட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். அப்போ இந்த டெக்ஸ்ட்ட நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா, cy.contains குடுத்துக்குவோம். கன்டெயின்ஸ் குடுத்து, இந்த கன்டெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் எங்க இருக்கோ, அத போய் அந்த எலிமெண்ட்ட போய் லொக்கேட் பண்ணும். பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எந்த எலிமெண்ட்ல கன்டெயின் ஆயிருக்கோ, அந்த எலிமெண்ட்ட போய் இது லொக்கேட் பண்ணும். இதுல நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு மட்டும் குடுத்தாலும், அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ்ல அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அது கூட அந்த எலிமெண்ட்ட லொக்கேட் பண்ணும். ஸோ நம்ம ஃபுல்லாவே இதில குடுத்துக்கலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குடுத்தாச்சு. இப்போ வந்து சியூராட் கன்டெயின்ஸ் அந்த எலிமெண்ட்ட லொக்கேட் பண்ணியாச்சு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ட லொக்கேட் பண்ணியாச்சு. லொக்கேட் பண்ணியாச்சுல்ல. இது வந்து லொக்கேட் ஆனதுக்கப்புறம், இந்த இது வந்து விசிபிளா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷுட் பி விசிபிள். இதில தான் அந்த ஷுட்ட நம்ம யூஸ் பண்றோம். ஷுட் குடுத்துட்டு, கோட்ஸ் ஓப்பன் பண்ணி பி டாட் விசிபிள். இது ஒரு டைப் ஆஃப் அசர்ஷன். ஓகேவா? இதுலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பாருங்க. இப்போ அந்த டாட் கன்டெயின்ஸ் குடுத்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ட லொக்கேட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட் அந்த இது வந்து இந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது விசிபிளா இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்றோம். ஒருவேள அந்த சைட் வந்து ப்ராப்பரா லோட் ஆகல, இந்த சைட் வந்து சரியா ரீச் ஆகல அப்படின்னா, இது ஃபெயில் ஆகும். ஏன்னா, இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து அங்க விசிபிளா இல்ல. அதனால இது ஃபெயில் ஆகும். ஓகேவா? பட் கரெக்ட்டா லோட் ஆயிடுச்சு, வந்துருச்சு அப்படின்னா, இது பாஸ் ஆகும். இது ஒரு வேலிடேஷன். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் அசர்ஷன். இதுல வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வழியா அத லொக்கேட் பண்ணி, அது விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத இதுல நம்ம செக் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியா நம்ம ஒரு ஒரு லொக்கேட்டர் ஐடி ஆர் கிளாஸ் வச்சு கூட cy.get குடுத்து, இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் நான் இப்ப எடுத்துக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் அப்படிங்கிற டேக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் பட்டன் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? பட்டன் ஸ்டார்ட். இது எப்படி எடுக்கிறது? இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோஸ்ல வந்து லொக்கேட்டர்ஸ் வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் இதுல ஸ்டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இந்த லொக்கேட்டர்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து விசிபிளா இருக்குதா? அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க நான் கோட்ஸ்க்குள்ள ஷுட் ஹேவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். இது ஒரு கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாட்டு, இல்லாட்டி ஒரு லொக்கேட்டர்ல இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது விசிபிளா இருக்கா? இந்த அந்த எலிமெண்ட் நம்ம லொக்கேட் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்ல இந்த டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹேவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, அதுல என்ன டெக்ஸ்ட் இது கேப்ஸ்ல இருக்கு. ஸ்டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் விசிபிளா இருக்குதா அப்படிங்கிறத
நான் வந்து இங்க வேலிடேட் பண்றேன். ஓகேவா? கிளியரா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணிட்டு, அந்த எலிமெண்ட்ல இந்த டெக்ஸ்ட் விசிபிளா இருக்குதா? அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்றதுக்கு இந்த ஹேவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன டெக்ஸ்ட்டோ அதை இங்க நான் குடுத்துக்கிறேன். ஓகே தானே உங்களுக்கு? சரி. இப்ப 2 வேல நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் வே கன்டென்ட்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ட லொகேட் பண்ணி, அது விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதுக்கப்புறமாட்டு அ அந்த லொகேட் பண்ணி எலிமெண்ட்ட வந்து கிளாஸ் வழியா லொகேட் பண்ணி, அதுல வந்து அந்த டெக்ஸ்ட் கன்டெயின் ஆயிருக்கா, ஹேவ் டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி அதையும் செக் பண்ணிட்டோம். அடுத்தபடியா, ஒரு ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அது மாறும் பார்த்தீங்களா? இப்போ வந்து இதே பட்டன நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லொகேட்டர எடுத்து நான் வந்து இங்க கிளிக் ஆக்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க ஸ்டார்ட்ட வந்து நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்டாப்பா மாறும். அப்போ அந்த ஸ்டாப்னுடைய லொகேட்டர பாருங்க. அதே மாரி பட்டன்க்குள்ள கிளாஸ் வந்து ஸ்டாப் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட்க்கு பதிலாட்டு ஸ்டாப் அப்படிங்கிற கிளாஸ் உடைய ஒரு எலிமெண்ட் விசிபிளா இருக்கும். அப்போ அது இப்ப எனக்கு விசிபிளா இருக்குதா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணணும். ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அது ஸ்டாப்பா மாறுதா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணணும் அப்படிதானே? அத நான் இங்க யூஸ் பண்றேன் பாருங்க. ஓகே. இத நான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்டார்ட்க்கு பதிலாட்டு என்ன போடணும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டாப் அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? அங்க கேப்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கேயும் கேப்ஸ்ல தான் நம்ம குடுக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இன்னொரு முக்கியமான அசர்ஷன பார்த்துரலாம். இப்போ நெறைய இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாரி நேம்னு ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. அடுத்தபடியா நமக்கு இமெயில் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, இந்த மாரி அட்ரஸ் இந்த மாரி நெறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லயும் இந்த மாரி இன்புட் ஃபீல்ட்ஸ் நெறைய இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இன்புட் ஃபீல்ட்ல நீங்க ஏதோ ஒண்ணு டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாரி ஏதோ ஒண்ணு டைப் பண்றீங்க. அது கரெக்ட்டா டைப் ஆகிடுச்சா? அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணணும். இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்றீங்க. டைப் பண்ண வேல்யூ அந்த இன்புட் ஃபீல்ட்ல அப்ளை ஆயிடுச்சா? அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு அசர்ஷன் இருக்கு. இப்போ ஒரு இமெயில் ஐடி வந்து என்டர் பண்றீங்க. பண்ணதுக்கு அப்புறமா இமெயில் ஐடி ஃபுல்லா அங்க என்டர் ஆயிடுச்சா? அந்த இன்புட் ஃபீல்ட் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக, நம்ம ஒரு அசர்ஷன வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த நேம் அப்படிங்கிற ஃபீல்டோட லொக்கேட்டர எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் ஐ குடுத்து, இந்த நேம் ஃபீல்டோட லொக்கேட்டர நான் எடுக்க போறேன். இதுல ஐடி இருக்கு. நேம் அப்படிங்கிற நேமோட ஒரு ஐடி இருக்கு. இப்ப நான் வந்து இத நான் செர்ச் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் பிளஸ் எஃப் குடுத்து, இங்க நான் செர்ச் பண்ணி பார்க்குறேன். ஹேஷ்டாக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, நேம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1 ஆஃப் 1 தான் இருக்கு. அப்போ யூனிக்கா இந்த இன்புட் ஃபீல்ட ஐடி நேம் அப்படிங்கிற ஐடி பாயிண்ட் பண்ணுது. அதனால இந்த நேம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நேம் அப்படிங்கிற ஐடியை யூஸ் பண்ணி இந்த இன்புட் ஃபீல்டை நான் லொக்கேட் பண்ண போறேன். cy.get கொடுத்து அந்த ஐடியை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன அசர்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ண போறோம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது டைப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண போறோம். அப்போ அசர்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ மேனுவலா டைப் பண்ணதை ஆட்டோமேஷன்ல டைப் பண்ண போறேன். இந்த இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ண போறேன். இதுல நான் வந்து என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா, தமிழ் இன்ஃபோபடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அந்த எலிமெண்ட்ல அந்த இன்புட் ஃபீல்ட்ல டைப் பண்ண வேல்யூ இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஷுட் யூஸ் பண்ணி
இங்க ஹேவ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. ஷுட் ஹேவ் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஷுட் ஹேவ் வேல்யூ அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ இப்போ வந்து என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அங்கே இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுறோம். இப்போ தமிழ் இன்ஃபோபடி அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருக்கேன். அதே இது அந்த இன்புட் ஃபீல்டில் டைப் பண்ணதுக்கப்புறமா வேல்யூவாக இருக்குதா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு co.get கொடுத்து அதே லொக்கேட்டரை யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணி ஷுட் ஹேவ் வேல்யூ அப்படிங்கிற அசஷன் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் கரெக்டாக இங்கே இருக்குதா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணுறேன். நம்ம இதில் பாசிட்டிவ் டெஸ்டிங் சினாரியோஸ்க்கெலாம் வந்து அசஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். இதுவே நம்ம டெஸ்டிங்னா பாசிட்டிவ் சினாரியோஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் சினாரியோஸும் கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்குது. அதை நம்ம ஸ்கிரிப்ட்லேயும் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படி தானே. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் வந்துருச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதெல்லாம் பாசிட்டிவ் சினாரியோஸ். இப்போ இதில் ஒரு நெகட்டிவ் சினாரியோ இருக்குது, உங்களால் நோட் பண்ண முடியுதா? இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா அது ஸ்டாப் அப்படிங்கிற எலிமெண்ட்டாக மாறிடணும். அப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிற எலிமெண்ட் அந்த டெக்ஸ்ட் அது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடாது. இந்த பேஜில் வந்து அப்படியே போயிடணும். ஓகேவா? இது கிளிக் பண்ணால் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி தேர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சினாரியோ. இந்த சினாரியோவும் நம்மளுக்கு பாஸ் ஆகணும். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஸ்டாப்பாக மாறிடும். ஸ்டாப் வந்து விசிபிளாக இருக்குதா, அந்த ஸ்டாப் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கா, அந்த டெக்ஸ்ட்லாம் விசிபிளாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். இந்த இந்த லைனில் நம்ம வந்து வேலிடேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடுத்தபடியாக அப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறமா மறைஞ்சிடுதா அந்த பேஜ்லேருந்து அப்படிங்கிறதையும் அந்த நெகட்டிவ் சினாரியோவையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக அந்த co.get கொடுத்து இதே அந்த ஸ்டார்ட்டோடைய லொக்கேட்டரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷுட் அசஷனை யூஸ் பண்ணி நாட் எக்ஸிஸ்ட் டாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த கமெண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து இப்போ வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடாது இந்த பேஜில் அப்படிங்கிறத நம்ம அசஷன் மூலமாக வேலிடேட் பண்ணுறோம். ஒருவேளை அது எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு ஃபெயில் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் இதுதான். இப்போ வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் வந்துருச்சு. ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடாது ஸ்டார்ட் அப்படிங்கிறது. அதனால அதையும் நம்ம இதில் வேலிடேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். npx cypress ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இங்கே நாட் டாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நாட் டாட் எக்ஸிஸ்ட்டுக்கும் அதாவது நாட் எக்ஸிஸ்ட்டுக்கும் ஷுட் நாட் பி விசிபிள் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சைப்ரஸில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் இதில் சொல்ல மாட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த டெஸ்ட் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் என்ன நடந்திருக்கு, இந்த டைட்டில் விசிபிளாக இருக்குதா அப்படிங்கிறத ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டைட்டில் விசிபிளாக இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பட்டன் டாட் ஸ்டார்ட்டை வந்து கெட் பண்ணியிருக்கோம். அடுத்து அதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கோம், அசஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். பட்டன் டாட் ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அது ஸ்டாப்பாக மாறிடுதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப்பாக மாறிடுதா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா, ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் அப்போ மாறிடுச்சு. அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம், நேம் அப்படிங்கிற இன்புட் ஃபீல்டு எடுத்து அதில் தமிழ் இன்ஃபோபடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அதே நேம் இன்புட் ஃபீல்டில் நம்ம டைப் பண்ண வேல்யூ கரெக்டாக அப்ளை ஆயிடுச்சா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை அந்த எலிமெண்ட்டை எடுத்துட்டு அது எக்ஸிஸ்டிங்காக இல்லையா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஒரு வேளை அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். ரெட் கலர்ல நமக்கு காமிக்கும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு அது எக்ஸிஸ்டிங்கா இல்ல. ஏன்னா அங்க ஸ்டாப் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆயிடுச்சு.